மொபைல் கண். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணுங்க, அதுதான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ புரியும். ஆனால் இதில் நம்ம 3 டைப்பான ஷேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த டியூரேஷனில் எந்தெந்த ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பேன் நான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ண பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பாருங்க மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மெட்டீரியல் டேரெக்டாக அனுப்பிட்டுக்கிறேன், அதை மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்கள் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டரில் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட் மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுங்க போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கரெக்டாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா மார்க் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் அதாவது எங்கெல்லாம் பீட் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க் ஆகிருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்லேருந்து இந்த 1 by 1 எப்படி இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியா போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை கொடுத்துருங்க. இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பற்றில பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெட்லேருந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதில் 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. அலைன் பண்ணி வச்சுட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ யூஸ் பண்ணி அடுத்த ரெட்லேருந்து வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் ஒரு இமேஜ், அதாவது சில இமேஜஸ் மட்டும் இப்போ ஆட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காம ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா இமேஜஸையும் மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு. இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவையான வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்காக மட்டும் நான் இன்னும் சில இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 3 டைப்பான ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஷேக் எஃபெக்ட் வந்து எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷேக்கட் ப்ரீசெட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த 3 லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த ஏரோக்கு பக்கத்தால் அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை வந்து கொடுத்தீங்கன்னாவே இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுங்க
இருக்க அந்த பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸஸ் எகைன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கொடுத்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ண அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் வந்து கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து இந்த சிசி வந்து அப்ளை ஆகும். இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்ட தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா ஷேக்கப் ப்ரீசெட்லேருந்து காப்பி பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 3 டைப்பான எஃபெக்ட் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து 3 டைப்பான எஃபெக்ட்டும் எங்கெங்கே பேஸ்ட் பண்ண நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் எந்தெந்த இமேஜில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேக்கப் ப்ரீசெட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா 3 ஷேக் எஃபெக்ட் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஷேக்கர் ப்ரீசெட்டை. இதில் பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே அதை ஃபஸ்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்கனாவே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. இதில் 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்க அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும் அப்படியே 1 by 1 செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட் 4 இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க கண்டினியூஸாக. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட். ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும்தான் பேஸ்ட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபஸ்ட்டு 4 இமேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணிப்பேன். அந்த டபுள் ரெட் லைனுக்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து எங்கே பேஸ்ட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி கொடுத்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 5வது இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது 5.32 இந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நான் சொல்கிற வரும் இது இந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெட் லைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிப்பேன். ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ரெட் லைனுக்கு முன்னாடி வரணும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்காக தான் நான் இந்த டபுள் ரெட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஈஸியாக நோட் பண்ணுறதுக்காக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் டைப்பான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 5வது இமேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு டபுள் ரெட் லைன் வர வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். தேர்ட் டைப்பான எஃபெக்ட் எங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து எங்கே முடிக்கிறீங்களோ அடுத்த இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் நீங்கள் தேர்ட் டைப்பான எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐகானுக்கும் அந்த ஷேர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோ ஸ்டைலிஷ் சின்னது ஒரு ஏரியா இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிங் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ